வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கதை வந்துட்டு ஒரு பதம் இன்ஸ்பயர் ஆயிருக்கு அதுவா, தி சானிட்டி ட்ரெயின். இந்த கதை மோஸ்ட்டாக எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு தான் இருக்கும். இது வந்துட்டு என்ன கதைனா, 1911 நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1911 அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஒரு ட்ரெயின் கிளம்புது. அந்த ட்ரெயின் ஒரு தமிழ் இதுதான் அதோட டனலோட பிக்சர். அப்புறம் ட்ரெயின் உள்ள போற பிக்சர். இது கரெக்ட் தெரியும். ரொம்ப நாள் வருஷம் முன்னாடி வந்து ஒரு ட்ரெயின் வந்து எல்லா இது கூட்டிட்டு போகும்போது ஒரு டனலுக்குள்ள போயிட்டு அப்புறமா வெளியே வந்தேன். இன்னும் வரைக்கும் அந்த ட்ரெயின் என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஸோ அது மிஸ்ட்ரியா சூஸ் பண்ணிருக்கு. ஆமாம், நம்ம ரைட்டோ சேனல்ல வந்துட்டு இது மிஸ்ட்ரியா பார்க்கலாம். ஓகே, சேனலில் ரொம்ப மிஸ்டேக்ஸ் தான் ஆகும். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகிறோம். வந்துட்டு தி சானிட்டி ட்ரெயின் மிஸ்ட்ரி. இது மிஸ்ட்ரி எஸ்ஆர்ஆர் ரிஃபர்ஸ் டு 1911 ஒரு ட்ரெயின் லக்ஸரியஸ் ட்ரெயின். அந்த டைமில் லக்ஸரின்னா குட் ட்ரெயின். அது வந்துட்டு 104 பேசஞ்சர்ஸோட ஒரு கிளம்புது 1911. அதுக்கு ரோம் அண்ட் மிலான் இவங்க 2 பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க. 104 பேசஞ்சர்ஸோட ஒரு டனல் கூட போடுது. டனல் கூட வந்து ஆனா அதுல இருந்து 2 பேர் மட்டும் தப்பிச்சு வந்துருக்காங்க. ரோம் அண்ட் மிலான் அவங்க 2 பேர் தான் தப்பிச்சு வந்துருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க 2 வருஷத்துக்கு கழிச்சு தான் அவங்கள கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சானிட்டி ட்ரெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காரணமாக போனது வந்து போலீஸ் வந்து டனலுக்குள்ளே போய் தேடுறாங்க. டனலுக்குள்ளே இல்லை, டனல் வந்து வேறு ஏதாவது வழி இருக்காங்க. இது கோஸ்டா இல்லை இந்த கதையை வச்சு நிறைய கூட வச்சிருக்கு. இந்த பேரில் சானிட்டி ட்ரெயின் மூவி, அப்புறமா வந்துட்டு ஜப்பானீஸில் பல மூவிஸ் இருக்கு. ஷார்ட்ஸ்லேயும் இருக்கு, பார்த்தேன். ஆமாம், இது வந்துட்டு அந்த டனலுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க வெளில வர்றாங்க. ஆனால் அந்த ட்ரெயினே வெளில அவங்க அதுக்குள்ளே இருந்த 102 104 2 பேர் தப்பிச்சிட்டாங்க. 104 அப்புறமா அவங்க 2 வருஷம் கழிச்சு அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு எதுவுமே இந்த கேஸ் அப்படியே விட்டுட்டாங்க. கொஞ்சம் சர்ச்லாம் இருந்தால் விட்டுட்டாங்க. திடீர்னு போலீஸ் கிட்ட ஒரு லெட்ரு வருது. அந்த லெட்டரில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அந்த சானிட்டி ட்ரெயின் வந்து தான் தப்பிச்சோம் அப்படின்னு வந்துட்டு 1930 ஒரு லெட்ரு வருது. இது வந்துட்டு எங்கே இருந்து அந்த ஸ்டாம்ப்லாம் இருக்குல்ல அந்த வழியாக வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சி பார்த்தா அவங்க 2 பேரும் கேட்கும்போது அவங்க பேர் ரோம் அண்ட் மிலான். அவங்க வந்துட்டு விட்னஸ் பண்ணிருக்கிறது ரிப்போர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்துட்டு அந்த டனல் பேர் வந்துட்டு லம்பார்டு டனல். லம்பார்டு டனலுக்குள்ள போயிட்டு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வந்துட்டு முழுகிடுச்சு. அந்த புகை முழுகிடுச்சு. அவ்வளோ புகை வந்துட்டு அப்புறமா நோ ட்ரேஸ் பாஸ், எதுவும் பாஸ் ஆகல, எதுவுமே ஆகல. நோ பேசஞ்சர்ஸ் வந்து இங்க பாரு, அந்த ஃபியூவல் வந்துட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு. இந்த தியரி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இது கொஞ்சம் டைம் ட்ராவலிங். இப்போ ஒரு ஜப்பானீஸ் மூவியை பார்த்தேன். நான் சைனாட்டி மூவின்னு பார்த்தேன். நான் ஒரு ஜப்பானீஸ் மூவி பார்த்தேன். அவங்க வந்துட்டு ஒரு போர்ட்டல் வழியா ஒரு பிளாக் ஹோல் வழியா ஒரு இன்னொரு டைம் எனக்கு பேசிட்டு இருக்காங்க. போர்ட்டல் 60 அதுவா which is 45 years ago. இது ஆக்சுவலி இது கோஸ்டால நடந்திருக்கா இல்ல போர்ட்டலா இல்ல டைம் டிராவலா, இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. நிறைய பேர் தேடி வந்துட்டு சயின்ஸ் ஃபிக்ஷனா பார்க்கறாங்க. இது வீடியோ முன்னாடி எஸ்டேட்டாவே பார்க்கறாங்க. நீங்க எல்லாரும் ஒரு பேய் வந்து நின்னுச்சு, பேய் வந்துட்டு தூக்கிட்டு போயிடுச்சு. இது வீடியோ எடுக்கிறவங்களே டவுட்டா தான் இருக்காங்க. இது கடைசில வெளிய வந்துருச்சா இல்லையா அவங்களுக்கு எப்படி முடிக்கணும்னு தெரியல. இந்த ட்ரெயின் வந்துட்டு நிறைய கதை இருக்கு. ஷிப் இருக்கு, பிளேன் இருக்கு, இப்போ ட்ரெயின் இருக்கு. இது வந்துட்டு டிசிப்ளின் வந்துட்டு டிசப்பியர்டான வந்துட்டு லாம்பார்ட்னு சொன்ன மாதிரியே மெய்டன் வாயர் வந்துட்டு ரோமும் மிலானும் மட்டும் தப்பிச்சிருப்பாங்க. இந்த ட்ரெஸஸும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இது ட்ரெயின் வந்து ஒரு மிஸ்டரிஸ். அது 2 சர்வைவர்ஸ் இருந்தாங்க, அந்த ரோம் அண்ட் மிலான். இவங்க வந்துட்டு என்ன ரிப்போர்ட் தந்திருக்காங்கன்னா, நாங்கள் 2 பேர் வந்துட்டு இந்த ட்ரெயினில் முழுக்க புகை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு குடிச்சிட்டோம், ட்ரெயினை குடிச்சிட்டோம். அதில் எங்களுக்கு நல்லா அடிப்பட்டது. ஒரு இன்னொரு மண்டேல அடிப்பட்டது.
கண்ட்ரியில் போயிட்டு செட்டில் ஆகிடும், செட்டில் ஆகல கண்ட்ரியில் போய் கொஞ்ச நாள் வாழணும். அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு கொஞ்சம் நினைவு வந்தது. அதுக்கப்புறமா தான் பார்த்தா நாங்கள் இருந்த ட்ரெயின் வந்துட்டு காணும், நியூஸில் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 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 புகை வந்துட்டு இந்த அளவுக்கு இருந்ததுன்னா அந்த ட்ரெயின் எவ்வளோ பெரிய ட்ரெயின் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு ஃபுல்லாக. இதை பார்த்து அவங்க பயங்கரனால தான் முடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக சைலன்ஸாக இருந்துடும். இப்போ நம்ம ஒரு ட்ரெயின் லக்ஸரியஸ் ட்ரெயின்னாலே கொஞ்சம் பாட் சவுண்டெல்லாம் கேட்டுதான், ஆனால் சைலண்ட்டாக எதுவுமே கேட்கல. அதனால தான் அது டிராவலிங் பாஸில் பார்த்தியா, ஒரு ட்ரெயினில் வந்து நிறைய இருப்பான், சைலண்ட்டாக ஃபுல் புகை மூட்டமாக இருக்கும். இது சிமிலர் டு கதை தான் அது. ஆமாம், அந்த ஒரு லெஜண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்துட்டு ஜானிட்டி ட்ரெயின் வந்துட்டு டிஸப்பியர் ஆனது வந்துட்டு பாப்புலர் லெஜண்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோஸ்ட் ஸ்டோரி வித் வேரியஸ் தியரிஸ். இது வந்துட்டு ஒரு பேய் கதை, ஆனால் நிறைய தியரிஸ் இருக்குன்றாரு. தியரி வந்து நிறைய கதையில் நிறையா இருக்கு. பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன், சம் தியரி சஜஸ்ட் ஜியோலாஜிக்கல் ஈவென்ட். இது வந்து பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன்னா சம் தியரி சஜஸ்ட் இவங்க பேசி கண்டினியூ பண்ணுவோம். ஜியோலாஜிக்கல் ஈவெண்ட். இது வந்து இது ஒரு தியரியா வந்து இதாயிருக்கு. இங்க பாருங்க, அதோட பிக்சர் பாருங்க. அது லக்ஸுரியான ட்ரெயின் சொல்லல, அது இதுதான் ரொம்ப லக்ஸுரியா இருக்கு. ஆனா அது காலத்துலயும் the mysterious despair of the surging train, a journey into the unknown. இதுதான் அது லக்ஸுரியான ட்ரெயின். நான் கண்டினியூ பண்ணுறேன். இது லக்ஸுரியஸ் ட்ரெயின் இல்லை, இது வந்துட்டு வேற ஒரு ட்ரெயின். ஆனா இதுதான் அது மென்ஷன் இருக்கு. நான் ஷார்ட்ஸ்ல பார்க்கும்போது இது ட்ரெயின் தான் இருந்தது. ஆனா வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டுருவாங்க. இங்க பாரு, ஓகே. பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் சில சீரீஸ் என்னன்னா ஜாலிகள், அதான் அந்த பிளாக் ஹோல் ஈவெண்ட் வந்துட்டு டைம் லேப் ஆகி இன்னொரு இது இருக்குது. இன்னொன்று வந்துட்டு சூப்பர் நேச்சுரலாக ஏதோ ஃபினாமினா நடந்திருக்கு. இன்னொன்று வந்துட்டு அவங்க வந்துட்டு வேணுட்டே காணாமல் போயிட்டாங்க, அவங்க இந்த உலகத்தில் வாழ பிடிக்காம இன்னொரு இடத்துல போயிட்டாங்க. இன்னொன்று வந்துட்டு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, அந்த ட்ரெயினுமே காணணும்னு நம்ம மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது மிஸ்ட்ரியான ட்ரெயின் வந்து ஒரு பேய்க்கு சம்பந்தப்பட்ட ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு உண்மைன்னு தெரியல. ஆனா சயின்ஸ் ஃபிக்ஷனா தான் இருக்கும்னு எனக்கு வந்து எனக்கும் இது ஒரு பொருத்தலா வழியா போறதுன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெயின் பேய் வர மாதிரி எல்லாரும் மோஸ்டா வந்துட்டு பேய்றாங்க. மீதி எல்லாருமே நம்புற ஒரே தேரி the train could be traveling to different points in time. Different points of time வந்துட்டு travel ஆயிட்டு இருக்கு. அப்பனா கண்டிப்பா போறது travel ஆயிட்டு இருக்கு. நான் சொல்றது ரேண்டமா இன்டர்வல்ஸ் ஆயிட்டு இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து ட்ரெயின் வந்து ஸ்டேஷன்ல நின்று போதா இல்ல நான் ஸ்டாப்பா போதா எனக்கு தெரியல. ஸோ இது நான் ஸ்டாப்பா போதா இல்ல ஸ்டேஷன்ல நின்று இன்டர்வல் எடுத்து லோக்கோ பைலட் வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்களான்னு இது வரைக்கும் தெரியல. இல்லைன்னா நான் ஸ்டாப்பா போதா இது வரைக்கும் தெரியல. எதுவுமே புரியல, யாருக்குமே தெரியாது. அது கோஸ்ட் பிரின்ஸ்ல பார்த்தமே பேய் எடுத்து ஜெயில அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க, அது மாதிரி இருக்குங்க. அமெரிக்காவும் பேய் பிடிக்கும். கடைசியில பார்த்தா ஒரு பர்சன் பேர் தான் கோஸ்ட், ஒரு மனுஷன் பேர் தான் பேய். எங்க அது சும்மா சொன்னாங்க அந்த வீடியோ. ஆனா கூகுள்ல பார்த்து தான் எனக்கு சொன்னான். இது வந்துட்டு 106 மெம்பர்ஸ் சாரி 106ல ரெண்டு பேர் குச்சி 104ல டிராவல் ஆகி கொஞ்சம் மிஸ்கன்வீனியன்ட் இருக்கு. கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கு. இது ரொம்ப மிஸ்டீரியஸா போகுதுங்க. கூகுள்ல போட்டாலே இவ்வளோ பெரிய பேராகிராஃப் தருது எங்களுக்கு. ஆனா இதுல உட்கார்ந்தா இது த்ரில்லா இருக்காது. மேபி உங்களுக்கு இருக்கும், எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்ட் கேட்டு த்ரில்லா இருந்தா நல்லா இருக்கும்ல. அது ட்ரெயினோட பிக்சர் எடுத்து பின்னாடி இருந்தா ஒரு இது ரைட் எஃபெக்டிங்.
இருங்க நான் அந்த கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஹை லெவலுக்கு போனா கண்டிப்பா நாங்க இது பண்ணுவோம். ஆமா. அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த படம் இதை காமிச்சேன். மூவின்னு வந்திருக்கு. அதுதான் இது வந்து ஒரு படமாவே எடுத்து போட்டிருக்காங்க, பிளஸ் வீடியோவே எடுத்து போட்டிருக்காங்க. ஜானிட்டி ஸ்டோரி. இது வந்து ஒரு அனிமேட்டட்லயும் இருக்குங்க, அனிமேஷன்லயும் இருக்கு. இத பத்தி மதங்கோரி பேசிருக்காரு, மினிட் மிஷி எல்லா பேர் பேசிருக்காங்க. இந்த நியூஸ் எல்லா பேருக்கு தெரியும். ஆனா இது என்ன ஊர்ல நடந்துருக்கு? ஜப்பான்ல நினைக்கிறேன். நீங்க பாப்போம், அதுவும் பாத்துருவோமே. ஓகே, ஏன்னா அந்த பேர் மென்ஷன் பண்ணல இன்னும். ஆமா, ஏன்னா வந்துட்டு அந்த இடம் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா அது இடம் பார்த்தா ஒரு கண்டிப்பா ஒரு ஃபாரின் இடம் மாதிரி தான் இருந்தது. ஆமா, அது வந்துட்டு இட்டாலியன் கம்பெனில அது வந்துட்டு ரொம்ப லக்ஸரியஸா. அது ட்ரெயின் காமிங்க. நாங்க போட்டோ போடுறோம். இது தமிழ்ல தான். இங்க வர ஆரம்பம் மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க. எப்படிங்கள ஒரு நார்மல் டனலுக்குள்ள போகும்போது நமக்கு பயமா இருக்கும். ஒரு ட்ரெயின் வந்து வெளியவே வரலன்னா எப்படி இருக்கும்? அது வந்து ஃபுல்லா போக மாட்டோம். அந்த டனலோட லென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டனல் லென்த் கேமராமேனுக்கே டவுட் வருது. நிஜமா கேமரா உமனுக்கே டவுட் வருது. இது நிஜ கதையானே அந்த அளவுக்கு மண்டே போட்டு சொரிஞ்சிட்டு இருக்கா. எனக்கே போல புரிஞ்சுங்க. இது வந்துட்டு அப்போதான் அதோட ஃபர்ஸ்ட் டிராவலே தான். ஜானிட்டி ட்ரெயின் வந்துட்டு இட்டாலியன் கம்பெனியால லக்ஸரியஸா கட்டப்பட்ட ட்ரெயின்ல அதோட ஃபர்ஸ்ட் டிராவலே தான். பாவங்க லக்ஸரியஸ் ட்ரெயின். அந்த அது பீரியட்ல வந்து இது லக்ஸரியான ட்ரெயின் வந்து ஓகே தான். ஆனா அது பிக்சர் தான் இல்லை நம்ம கிட்ட. கூகுளே என்ன போடலன்னு நினைக்கிறேன். ஆமா, கூகுளுக்கு சில விஷயங்கள் கட் ஆகும், அதனாலதான். ஆனா கூகுளை நம்ப முடியாதுங்க, அதுவும் போய் சொல்லுங்க சொல்றேன். சொன்னுச்சே ஓட்ட பூச்சி ஜெயில போட்டாங்க. அது ஒரு கொலை பண்ணதுல அது கூட அதோட ஃபிங்கர் பிரிண்ட் மாட்டிருக்கான். ரியல் போட்டோ, ரியல் போட்டோ, அந்த டனலோட ரியல் போட்டோ 1911ல என்ட்ரன்ஸ். இது பஸ் மாதிரி இருக்குங்க. அது பஸ் இல்ல, அது ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட். ஆனா ஜானிட்டி இல்ல. ஓகே, இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கரெக்ட்டா இருக்கு, Black and white. அது வேற ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட். ஓகேவா? இன்னும் வந்துட்டு இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு டிக்கெட் தருவாங்க, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கண்டக்டரா டிடிஆர் வந்துட்டு டிக்கெட் செக் பண்றவங்க. ஓகே, அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு ரீசன்ட் இல்லை 1970s வந்துட்டு நான் நைட் வந்துட்டு அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஒரு ட்ரெயின் வந்துட்டு அவங்க வந்து ஸ்டாப் ஆகுது. அது வந்துட்டு மிஸ்ஸஸாக ரொம்ப பழையசாக இருக்கு. அது என்ன ட்ரெயின்னு தெரியல. அது பேர் என்னன்னு தெரியல, இது வரைக்கும் தெரியல அந்த ட்ரெயின் பேரு. அந்த கதை நடந்து அது வந்துட்டு கால் பண்ணியிருக்காங்க, போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க போயிட்டு வரதுக்குள்ள உள்ள காணோம். உள்ள இருக்கிறவங்க செத்துட்டாங்களா இல்ல எஸ்கேப் ஆயிட்டாங்களா? உள்ள நிறைய அடிபட்ட மெம்பர்ஸ் ஃபுல்லா ரத்தமா இருக்காங்க. அந்த பிளட் ஷெட் ரத்தம் சும்மா தெரிச்சிருக்கு. அப்புறம் என்ன நடந்துருக்கு? எல்லாரும் இறந்து இருக்காங்க. போலீஸ் கொஞ்சம் வாங்கன்னு கால் பண்ணிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த ட்ரெயினை எல்லா போலீஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவர் சொல்றதை பத்தி பார்த்தா ஜானிட்டி ட்ரெயின் தான் மறுபடியும் வந்திருக்கலாம். ஆனா அவர் சொன்னது பத்தி பார்த்தா ரொம்ப பழைய ட்ரெயின். அப்புறமா முக்கியமானது என்னன்னா இப்போ வந்து இந்த நியூஸை கொஞ்சம் விட்டுட்டாங்க ஃபுல்லா. இதை விட்டுட்டாங்க. ஆமா, அவ்வளோ முக்கியம் இல்லை. ஏன்னா இது போலீஸ்க்கே கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ விட்டுட்டாங்க இது. ஸோ நம்ம வந்து திரும்பி மிஸ்டேக் வந்து திரும்ப நம்மளுக்கு அது மிஸ்டேக் பார்த்து தெரியணும். எனக்கு ஃபுல்லாக தெரியாது. இன்னைக்கு எவ்வளோ வருஷத்துக்கு கழிச்சுன்னா டோட்டலா 114 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம இந்த வீடியோ எடுத்து போனோம்.
114 years எடுத்து போடுறோம். ஏன்னா நாங்கள் அப்போ பொறுக்கல இப்போ போடுறோம். ஸோ எங்களுக்கு இப்போ போகிறேன் 2013 போகிறோம். இப்போ 2011. நாங்கள் பிரதர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஆனால் பிரதர்ஸ் மாதிரி தான். ஆனால் வந்துட்டு 115 இயர்ஸாக இன்னும் அந்த விஷயம் சால்வ் ஆகல. அடுத்த வீடியோ வந்துட்டு இன்னைக்கு ஷூட் பண்ணலான்னு தான் இருக்கும். அது வந்துட்டு ஆமாம் ஒரு நாள் மிஸ்டேக்ஸ் புக்கு பற்றி தான் இருக்க போகுது. ஆமாம் ஒரு நாள் அது வந்து நம்ம லைப்ரரியில் நம்ம ஷூட் எடுக்கலாம். ஓகே ஏன்னா அடுத்து ஒரு இடம் நம்ம டாபிக் எடுக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் அது கரெக்டாக செட் ஆகணும். ஸோ அங்கே எடுக்கலாம். அப்புறமா இது வீடியோ உங்களுக்கு முடிச்சிடலாமா? ஓகே இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒரு சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரெயின் இன்னும் கண்டுபிடிக்கல. நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் லைக் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணனா உங்கள் வீட்டு எதிரில் வந்து அந்த ட்ரெயின் வைக்கும் பயமுறுத்துறாங்க. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை அப்படியே சொல்லக்கூடாது. இல்லைன்னா நீங்களே அதுக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரைட் யூடியூப் சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி பாய்.